வணக்கம். இப்பொழுது இயற்கை சீற்றம் சுனாமி உலகத்தில் எதனால் ஏற்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம். என்ன காரணத்தினால் சுனாமி வருகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். டிமோட்டோ என்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் சயின்டிஸ்ட் மெசேஜஸ் ஃப்ரம் வாட்டர் அப்படின்னு தண்ணீரிலிருந்து செய்திகள்னு ஒரு ஆராய்ச்சியை தொடங்கினார். அந்த ஆராய்ச்சியின் செயல் திட்டமாக 3 அறைகளை தேர்ந்தெடுத்தார். முதல் அறையில் 1 டம்ளர் தண்ணியை வைக்கின்றார். 2வது அறையில் 1 டம்ளர் தண்ணி, 3வது அறையில் 1 டம்ளர் தண்ணி. 3மே ஒரே அளவு, ஒரே தரம், ஒரே கொள்ளளவு கொண்ட நீரை வைக்கின்றார். முதல் அறையில் சென்று இனிமையானது, ஆனந்தமயமானது, சந்தோஷமானது, மகிழ்ச்சிகரமானது, இனிப்பானது என்று இனிமையான வார்த்தைகளை 10 வார்த்தைகளை உச்சரிக்கின்றார். 2வது அறையில் சென்று வன்முறையான வார்த்தைகள், வன்முறையானது, கலவரமானது, ரவுடித்தனமானது, தீவிரவாதமானது, கொலைகாரத்தனமானது என்ற வார்த்தைகளை உச்சரிக்கின்றார். 3வது அறையில், ஒவ்வொரு அறையும் தனித்தனி இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டுள்ளன. 3வது அறையில் சென்று புத்த மதத்தின் தம்ம பதத்தை பற்றி படிக்கின்றார். ஒரு 10 வார்த்தைகள். இதே போல 48 நாட்களுக்கு தொடர்ந்து செய்கின்றார். 48 நாள் கழித்து மைக்ரோஸ்கோப் வழியாக அந்த ஒவ்வொரு அறையிலும் உள்ள நீரை பார்வையிடுகிறார். முதல் அறையில் இனிமையானது, ஆனந்தமயமானது என்று வார்த்தைகளை உதிர்த்த அறையில் உள்ள தண்ணீர் மாணிக்கம் போல மிளிர்கிறது, மின்னுகிறது. வன்முறையானது, கலவரமானது, தீவிரமானது என்று சொன்ன 2வது அறையில் உள்ள தண்ணீரை மைக்ரோஸ்கோப் வழியாக பார்த்தோமானால் பூதாகரமான கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகியிருந்தது. 3வது அறையில் புத்த மதத்தின் தம்மபதத்தை பற்றி படித்த அந்த தண்ணீரை பார்க்கும் பொழுது புத்த மடாலயமே உருவாகி இருந்தது, கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகியிருந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், ஒரு மனிதனுடைய எண்ண அலைகள் 1 டம்ளர் தண்ணியை பாதிக்குதுன்னா, இந்த மொத்த பிரபஞ்சத்தில், உலகத்தில் உள்ள மொத்த மனிதர்களின் ஒவ்வொரு கலவரமான, தீவிரமான எண்ண அலைகளும் கலெக்டிவ் நெகட்டிவிட்டி ஒன்றாக இணைந்து, ஒன்றாக சேர்ந்து அந்த தண்ணீரை சுனாமியாக உருவாக்குகிறது. ஆகவே நம்மை சுற்றியுள்ள எல்லா பொருள்களையும் நம் எண்ணங்கள் பாதிக்கின்றன என்பதற்கும் இது ஒரு எடுத்துக்காட்டாகும். இந்த ஆராய்ச்சியை அந்த விஞ்ஞானி 1 தடவை, 2 தடவை, 3 தடவை செய்யல, 300 தடவை செஞ்சு பார்க்குறாரு. 300 தடவையும் அதே ரிசல்ட்டு தான். அதனால தான் இந்த ஆராய்ச்சியை வச்சு தான் அந்த டிமோட்டோங்கிற சயின்டிஸ்ட்டு தண்ணீரில் இருந்து செய்திகள் அப்படின்னு எழுதுகிறார். ஒரு மனிதனுடைய ஒரு எண்ண அலைகள் 1 டம்ளர் தண்ணியை பாதிக்குதுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மொத்த மனிதர்களுடைய எண்ண அலைகள் தான் சுனாமியாக உருவாகிறது. நன்றி, வணக்கம். ஆகவே நம் எண்ணங்களை புனிதப்படுத்த வேண்டும், எண்ணங்களை தூய்மைப்படுத்த வேண்டும், ஆனந்தமாக வாழ வேண்டும். நன்றி, வணக்கம்.